ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமரில் கொலாகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கொலாகேஷன் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, ரெண்டு வார்த்தையோ ரெண்டுக்கு மேற்பட்ட வார்த்தை, ரெண்டோ மூணோ அந்த வார்த்தையை நம்ம வந்து ஒன்றா இணைக்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொலாகேஷன் அப்படிங்கிறது. அப்படி ஒன்றா இணைக்கும் போது அது வந்து பொருந்துகிற மாதிரி வந்து இருக்கணும், சம்மந்தமே இல்லாமல் வந்து இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 23ஆம் புலிகேசி படம் வந்து பார்த்துருப்போம். அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து உட்கார வச்சுட்டு மண்டையை மட்டும் வந்து மறைச்சிடுவாங்க துணியை போட்டு. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வடிவில் இருந்து உட்கார்ந்துருப்பார். இந்த தலை அந்த உடம்புடன் இணைய போகிறது அப்படிம்பாரு. ஸோ வந்து அப்போ ஒரு சில இணை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பொருந்தாத மாதிரி இருக்கும், அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வார்த்தையில் பொருந்துகிற மாதிரி வந்து இருக்கணும், அதான் வந்து கொலாகேஷன். இப்போ இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டிராஃபிக்காக இருக்குது, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்? இப்போது பிக் அப்படின்னா என்னது? பிக்னா நம்ம வந்து பெருசு அப்படிமோ, அப்படி தானே? அதுக்காக நம்ம வந்து பிக் டிராஃபிக் அப்படிமோமா? அப்படி சொல்ல மாட்டோம். அந்த இடத்துல பிக்கை விட ஹெவி அதை நம்ம யூஸ் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும், அப்படி தானே? ஸோ நம்ம வந்து ஹெவி டிராஃபிக் எப்படிமோ. இப்போ வந்து மழை அதிகமாக வந்து பெய்யுது, கனமழை வந்து பெய்யுது, அப்போ நம்ம வந்து பிக் ரெயின் அப்படிமோமா? அப்படி சொல்ல மாட்டோம், ஹெவி ரெயின் அப்படிமோ. அப்போ எந்த வார்த்தையை எது கூட நம்ம வந்து இணைக்கணுமோ அங்கே வந்து இணைக்கணும். இதான் பார்த்தோம் அப்படின்னா கொலாகேஷன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நம்ம புக் இருக்கவங்க நம்ம புக் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொலாகேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு யூனிட் 2ல் வந்து வரும். ஸோ அந்த 3ஆவதா பேஜ் நம்பர் 339 வந்து இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து கொலாகேஷன் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து எக்ஸாம்பிளோட எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பின்னாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே டாபிக் வைஸாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து கொலாகேஷன் அப்படின்னா என்ன அப்படி வந்து புரிஞ்சிருக்கும். ரெண்டு வார்த்தையோ இல்லை வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட வார்த்தையோ நம்ம வந்து ஒன்றா இணைக்கும் போது அது வந்து பொருந்துகிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கணும். ஸோ நம்ம சொல்லும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆடாக வித்தியாசமாக வந்து இருக்கக்கூடாது. ஓகே, இப்போது பிரேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்குது, கட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்குது. இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரியான அர்த்தம் தானே இருக்குது. ஸோ வந்து பிரேக்கு கட்டு ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பையனோ பொண்ணோ அவன் லவ்வர்கிட்ட போய் வந்து உன்னைய பிடிக்கலை, நான் வந்து உன்னை கட்டப் பண்ணிக்க போகிறேன் அப்படியே சொல்லுவான்? இல்லை, பிரேக்கப் பண்ணிக்க போகிறேன் அப்படிமா, அப்படி தானே? அப்போது நம்ம வந்து எங்கே எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியுதா? ஸோ வந்து கட்டும் பிரேக்கும் நீங்கள் தனித்தனியாக யோசிச்சிங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். கட்டுங்கிற வார்த்தையும் பிரேக் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரே அர்த்தம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் உங்கள் லவ்வர்கிட்ட சொல்லும் போது நான் வந்து உன்னை பிரேக்கப் பண்ணிக்க போகிறேன் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். நான் உன்னை கட் பண்ண போகிறேன், கட்டப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, அப்படி தானே? ஓகே, ஒரு சில விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தியரியாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் ஈஸியாக லைஃப்பில் வந்து புரியும். உங்களுக்கு வந்து சப்போஸ் ஆள் இருக்குது அப்படின்னா இப்போமே கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நான் உன்னை வந்து கட்டப் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து புரியாது, என்ன அப்படிம்பாங்க. மறுபடியும் கட்டப் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள், அப்போ வந்து புரியாது. நீங்கள் 10 டைம் சொன்னால் வந்து புரியாது. நீங்கள் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் கால் பண்ணி உன்னை பிரேக்கப் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். அப்போது ஒரே டைம் வந்து புரிஞ்சிடும். உங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலாகேஷன் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வந்து நல்ல ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையோடு இணைஞ்சு புரிஞ்சிடும். லைஃப் லாங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மறக்க மாட்டீங்க. ஸோ வந்து ஒரு சில பேர் நான் ஏன்டா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ வந்து ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபன்னு. ஓகே, இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஸ்ட்ராங் அப்படிங்கிற வார்த்தை, ஹார்ட் அப்படிங்கிற வார்த்தை யோசிச்சு பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கா? ஸ்ட்ராங்கும் ஹார்டும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து டீ கடைக்கு போகிறோம், அங்கே போய் வந்து ஒரு டீ வந்து கேட்கும். என்ன கேட்போம்? அண்ணா ஹார்டாக ஒரு டீ போடுங்க அப்படின்னா கேட்போம்? இல்லை, ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடுங்க அப்படிமோ, இல்லை ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போடுங்க அப்படிமோ, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் தனித்தனியாக மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படிலாம் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம வந்து கேஷுவலாக படிக்கக்கூடியது, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணக்கூடியது, இதான் பார்த்தோம் அப்படின்னா இதான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வந்து இப்போ டிஎன்பி சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா கிராமர் டாபிக் வந்து அதிகம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரீட் பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த இடத்துல எந்த ப்ரப்போஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க,
அதுக்கப்புறம் எங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த வார்த்தையெல்லாம் வந்து கொலாகேஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து புரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய தியரியாக படிக்கிறத விட நியூஸ் பேப்பரை ஒரு அரை மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எடுத்த உடனே நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் படிச்சிங்க அப்படின்னா வந்து கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன லோக்கல் நியூஸ் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நியூஸ்லாம் வந்து இருக்கும், இல்லை சினிமா நியூஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் நியூஸாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து படிங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இமேஜை கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த இமேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலலாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ப்ரிப்போசிஷன்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எங்கே எதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக கிராமர் வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, நம்ம இந்த கொலாகேஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ 2 வார்த்தை வந்து இணைக்கிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து படிச்சிருப்போம். ஸோ வந்து நவுனையும் இணைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 4 ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம கொஸ்டினில் இந்த 4 ஆப்ஷனில் எது வெர்பு ப்ளஸ் நவுனுன்னு கேட்டிருப்பாங்க. எது பார்த்தோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனு, எது வெர்பு ப்ளஸ் அட்வர்ப், இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒன்றுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வெர்பு ப்ளஸ் நவுனு, மேக் எ டிசிஷன், டேக் எ பிரேக், ஹாவ் அ ட்ரீமு. இப்போ வந்து இதில் மேக் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்பு, ஸோ நவுன் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசிஷன். இதே மாதிரி தான் டேக் வெர்பு, பிரேக் பார்த்தோம் அப்படின்னா வந்து நவுனு, ஹாவ் ஸோ வெர்பு, ட்ரீம் நவுனு. ஸோ அடுத்து வந்து அட்ஜெக்டிவ் நவுனு. ஸோ வந்து அட்ஜெக்டிவ்னா என்னது, ஒரு விஷயத்தை இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கூட்டி ஸோ இன்னும் மிகைப்படுத்தி சொல்கிறது. ஹெவி ரெயின், ஸோ வந்து மழை பெய்யுது ஆனால் அதிகமாக பெய்யுது அப்படி தானே, அப்போ நம்ம வந்து இன்னும் அதை பார்த்தோம் அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்லுதோம். அப்போ அந்த ஹெவி தான் மிகைப்படுத்துது, அப்போ அதான் பார்த்தோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஸோ வந்து சிம்பிளாக ஒரு காஃபி அப்படின்னு கேட்கும், அந்த காஃபியை நம்ம இன்னும் மிகைப்படுத்தி கேட்கும் ஸ்ட்ராங் காஃபி, அப்போ ஸ்ட்ராங் தான் பார்த்தோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ். டெம்பரேச்சர், ஸோ வந்து இப்போது நமக்கு வந்து லோக்கல் டெம்பரேச்சர், நம்ம ரூம் டெம்பரேச்சரோ இல்லை பாடி டெம்பரேச்சரோ ஏதோ டெம்பரேச்சர் வந்து இருக்குது. ஸோ அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மிகைப்படுத்தி நம்ம வந்து சொல்லுதோம் ஹை டெம்பரேச்சர், அப்போ ஹை தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்ஜெக்டிவ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 நவுனு. ஸோ பிஸ்னஸும் நவுன் தான், பிளானும் நவுன் தான், பிஸ்னஸ் பிளான். காஃபியும் நவுன் தான், ஷாப்பும் நவுன் தான், அப்போ காஃபி ஷாப்பு. அடுத்து அட்வர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், டீப்லி சாரி, ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். ஸோ அந்த டீப்லி, ஸ்ட்ராங்லி, ஹைலி, ஃபுல்லி, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வெர்பு ப்ளஸ் அட்வெர்பு. ஸோ இந்த அட்வெர்பில் பாருங்கள் அதே தான், ஃப்ளூயன்ட்லி, சின்சியர்லி, சாஃப்ட்லி, பேஷன்ட்லி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து 1 by 1 வந்து எழுதி பார்க்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்களாகவே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 நவுன் வேர்டு, அதுக்கப்புறம் வந்து 50 அட்ஜெக்டிவ் வேர்டு, 50 அட்வெர்பு, இந்த மாதிரி நீங்களாக வந்து எழுதி பாருங்கள். ஸோ அப்படி எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து இந்த வேர்டு வந்து எங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நவுன் வேர்ட்ஸ்னு பண்ணிங்க அப்படின்னா நவுன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக வந்து வரப்போகுது. அதுமாதிரி அட்வெர்ப்னு பண்ணிங்க அப்படின்னா அட்வெர்ப் வந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி சிம்லர் வேறு என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். ஸோ எழுதி முடிச்சோன்னே எதெல்லாம் டவுட்டாக இருக்கும் நீங்கள் வந்து அதை கூட பார்த்தீங்க அப்படின்னா கூகுளே சர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு வேர்டை போட்டுட்டு இப்போ வந்து பேஷண்ட்லி அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டு இது பார்த்தோம் அப்படின்னா என்னது, வெர்ப் ஆர் அட்வெர்பு, இல்லை அட்வெர்பா அட்ஜெக்டிவா, இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இன்னும் ஒரு சில வார்த்தையை நம்ம வந்து இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும், இப்படி சொன்னோம் அப்படின்னா வந்து அது கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில வார்த்தைலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளாக சொல்லி பார்க்கும்போது ஸோ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசுவோம், நம்ம வந்து கேஷுவலாக பேசுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து அது நமக்கு கரெக்டாக இங்கிலீஷ் கிராமர் படி கரெக்டானு பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து இருக்காது, அப்படி தானே. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், முதல்ல வந்து ஹெவி ரெயின் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்ட். இதே வந்து ஸ்ட்ராங் ரெயின் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்காது ஸ்ட்ராங் ரெயின் அப்படிங்கிறது. அது மாதிரி தான் டூ எ மிஸ்டேக்கை விட மேக் எ மிஸ்டேக் தான் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். டேக் பாத்தை விட டேக் அ பாத்து, டூ ஸ்லீப்பை விட கோ டு ஸ்லீப்பு, ஹாட் காஃபி அதை விட ஸ்ட்ராங் காஃபி, பிக் டிராஃபிக் அதை விட ஹெவி டிராஃபிக், சே சாரி அதை விட மேக் எ அப்பாலஜைஸ், மேக் எ அப்பாலஜி. ஓகே, அடுத்து டூ ஹார்ட் ஒர்க்கை விட ஒர்க் ஹார்டு, டூ an ஐடியா அதை விட கம் அப் வித் an ஐடியா. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கெலாம் நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐ வாண்ட் டு டேஸ் அ டிசிஷன். ஸோ இங்கே வந்து டூ வருமா இல்லை வந்து மேக் வருமா? இப்போ இந்த 5 கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்களாக மைண்டில் வந்து யோசிச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களாக மைண்டில் வந்து யோசிச்சுக்கோங்க.
நான் வந்து அடுத்ததுக்கான ஆன்சர் இப்போ வந்து 1 by 1 சொல்கிறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு மைண்டில் யோசிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆன்சர் பார்க்கலாம். மொதல் கொஸ்டின், ஐ வாண்ட் டு டேஸ் அ டிசிஷன். ஐ வாண்ட் டு மேக் ஏ டிசிஷன். ஓகே, அடுத்து, ஷி இஸ் டேக்கிங் எ டேஷ் ஷவர். ஸ்ட்ராங் ஷவரா ஹாட் ஷவரா? ஸோ நமக்கு சொல்லும் போது தெரியும் ஹாட் ஷவராக வந்து எடுப்பாங்க. அடுத்தான ஹாட் ஷவர் இல்லை வந்து கோல்டு ஷவர். அப்போ ஹாட் ஷவர். இங்கே ஆப்ஷனில் ஹாட் தான் வந்துருக்கு. அடுத்து, ஹீ டேஸ் த ட்ரூத் இன் கோர்ட்டு. ஹீ டோல்டு த ட்ரூத் இன் கோர்ட்டு. அடுத்து, வி ஹேட் அ ஃபாஸ்ட் மீலா டெலிசியஸ் மீலா? ஸோ சொல்லும் போது தெரியும் டெலிசியஸ் மீல் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து, தேர் இஸ் அ டேஷ் டிராஃபிக் டுடே. ஸோ பிக் பெரிய டிராஃபிக் அப்படியே சொல்லுவோம். இல்லை ஹெவி டிராஃபிக் எப்படிமோ, அப்போ ஹெவி டிராஃபிக், அவ்வளோதான் சிம்பிள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து போயம் ப்ரோஸ் எல்லாமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.